ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இந்த வீடியோவில் வந்து ஒரு ஃப்ரெஷ் ஜூஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இது வந்து எந்த ஒரு கெமிக்கல் இல்லை, எதுவுமே இல்லைப்பா. இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த ஜூஸ் வந்து எதுக்காக பயன்படுது அப்படின்னா, 2 விஷயத்துக்காக. ஒன்று வந்து நீங்கள் வந்து வெயிட் லாஸ் பண்ணுறீங்களா, வெயிட் லாஸ் பண்ணுறவங்களா இருந்தாவே நார்மலாக ஏதாச்சும் ஒரு ஜூஸ் பண்ணி குடிப்பாங்க. அப்படி வந்து ஏதாச்சும் ஜூஸ் பண்ணி குடிக்கிறது, இதுவுமே வந்து இப்போ வந்து வாரம் ஃபுல்லாகவும் ஒரு ஜூஸ் குடிப்பாங்க. அப்படி குடிக்கும்போது எந்த ஜூஸுமே வந்து குடிங்க. இப்படி குடிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து வெயிட் லாஸ் வந்து ரொம்பவுமே சீக்கிரமாகவே உங்களுக்கு வெயிட் குறையும். அது வந்து நீங்கள் பார்ப்பீங்க. 2வது வந்து என்னென்னா, கருப்பாக இருக்கிறோமா, நானே கருப்பு தான், ரொம்ப ஃபீலிங்காக தான் இருக்குது என்னடா இது அப்படின்னு. நம்ம வந்து கருப்பாக இருக்கிறோமா, அதுக்கு வந்து கலராக மாறணும் அப்படின்னா அதுக்கு வந்து ஏதாச்சும் ஒரு கிரீமை வாங்கி போட்டு அதனால் வந்து நம்ம ஃபேஸில் ஏதாச்சும் ஒரு அலர்ஜி மாதிரி வரும், ஏதாச்சும் இன்ஃபெக்ஷன் ஒரு மாதிரி வரும். இந்த மாதிரிலாம் வந்து நம்ம முகத்தை நம்மளே பணம் கொடுத்து கெடுத்துக்கிறத விட இந்த மாதிரி ஜூஸ் நம்ம டெய்லியும் கூட குடிக்க தேவையில்லப்பா. வாரத்தில் வந்து 2 நாள் 3 நாள் முடிஞ்சால் கூட குடித்தா ரொம்பவுமே நல்லது. டெய்லி குடித்தாலும் ஒன்றும் ஆகாது. இருந்தாலும் நம்ம கையில் காசு இருக்கணும்ல இதெல்லாம் வாங்குறதுக்கு. அதனால் வந்து வாரத்தில் வந்து 2 டைம் 3 டைம் கூட இது குடிங்க. தன்னாலே நம்ம உடம்பு ஃபுல்லாகவே கலராக மாறிடுவோம். மெயினாக வந்து இந்த முகத்தில் இருக்குது பார்த்திங்களா, அது வரையிடுங்க. என்னோடய முகத்தில் தெரியும் பாரு, ஃபுல்லாக பிளாக்காக இருக்கும். இதெல்லாம் வந்து என்ன முகப்பருவெலாம் வந்து அது அப்படியே வந்து முகத்துலேயே வந்து இதாகிடுச்சு, கருப்பாகிடுச்சு. அது போகிறதுக்கு இந்த ஜூஸ் வந்து நான் வாரத்தில் 3 டைம் குடிச்சுனே இருந்தேன்னா தன்னாலே மாறிடும், ஃபுல்லாகவே மாறிடும். நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சரி வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு என்னென்ன தேவைப்படுதுன்னு பார்க்கலாம். சரிங்களா? இதுக்கு வந்து என்னென்ன தேவைன்னா, ஃபஸ்ட்டு வந்து இது வெள்ளரிக்காய் இருக்குல்ல, அது வந்து ஒரு 3 எடுத்துருக்கேன் நான். பாருங்க, 3 எடுத்து சைட்லலாம் கட் பண்ணிவிட்டு வச்சுருக்கேன். அப்புறம் வந்து 2 க்ரீன் ஆப்பிள். இதுக்கு வந்து மெயினாக க்ரீன் ஆப்பிள் தான் ஃப்ரெண்ட்ஸ் யூஸ் பண்ணணும். 2 க்ரீன் ஆப்பிள், ஒரு எலுமிச்சை பழம். அப்புறம் வந்து இது வந்து பாலக்கீரை. நார்மல் நம்ம கடைங்களில் எங்கே போனாலுமே கிடைக்கும் பாலக்கீரை தான் ஃப்ரெண்ட்ஸ். இது பார்த்திங்களா, வந்து பாலக்கீரை வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு. இது வந்து நிறைய செய்ய போகிறோம், அதனால தான் இவ்வளோ தூரம். இல்லை நீங்கள் ஒரு ஆளுக்கு மட்டும் கொஞ்சமாக செய்யுது அப்படின்னா இதை பாருங்கள், சும்மா ஒரு இவ்வளோ பாலக்கீரை போட்டால் கூடமே கரெக்டாக இருக்கும். சரிங்களா? இந்த பாலக்கீரை கொஞ்சமாக எடுத்துக்கிறேன். அப்புறம் வந்து ஆனால் இதெல்லாம் வந்து நம்ம ஊரில் கண்டிப்பாக கிடைக்காதுன்னு நினைக்கிறேன். இது ஒரு கீரை வகை தான், ஆனால் இங்கே வந்து சலாத்தா சொல்லுவாங்க. இது வந்து இவங்க சாப்பிட்றது பச்சையாகவே சாப்பிடுவாங்க. இதுவும் நான் மிக்ஸ் பண்ணுறேன், ஆனால் இது கண்டிப்பாக நம்ம ஊரில் கிடைக்காது, அதனால் இது வேணாம். அப்புறம் வந்து புதினா வந்து நார்மலாக எல்லாத்துலையும் கிடைக்கல. புதினா வந்து நான் எவ்வளோ போட்டுக்கிறேன்னா அது ஒரு கைப்பிடி அளவு போட்டிருப்பேன். அப்புறம் வந்து இது வந்து என்னென்னா கொத்தமல்லி தழை மாதிரியே இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ், ஆனால் இது கொத்தமல்லி தழை இல்லை, இது வந்து வேறு தழை. இதுவுமே வந்து நம்ம ஊரில் கிடைக்காது, எனக்கு தெரிஞ்சு கிடைக்காதுன்னு நினைக்கிறேன். கிடச்சிச்சின்னா வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த தழையும் இதுவும் வந்து இல்லை, மீது எல்லாமே நம்ம ஊரில் கிடைக்கிறது தான். இது எல்லாமே வந்து என்ன பண்ண, இது தோல் உரிச்சிக்கலாம். தோல் உரிச்சிட்டு இது வெள்ளரிக்காய் வந்து தோல் அப்படியே போட்டுக்கலாம். இது எல்லாமே கட் பண்ணிவிட்டு இப்போ நான் அரைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அரைச்சி ஜூஸ் பண்ணுறேன். எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். மிக்ஸி இருக்குல்ல, மிக்ஸியோட ஜாரு தான், இதிலே வந்து ஜூஸ் போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நான் என்ன பண்ணுறேன்னா, இந்த வெள்ளரிக்காய் வந்து கட் பண்ணி போட்டுக்கிறேன். மேடம் இந்த பாலக்கீரை வந்து கொஞ்சமாக போட்டுக்கலாம். கீழே வந்துடுச்சு. இது ஏன்னா எல்லாமே இது வந்து ஒரே டைம் அரைக்க முடியாது, 2 டைம் அரைக்கணும். அதனால் வந்து எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ணி கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணி அப்படி அரைச்சிக்கலாம். புதினா கொஞ்சமாக போட்டுக்கிறேன். கொஞ்சமாக புதினா, இந்த தழை கொஞ்சமாக, இது கொஞ்சம் ஆப்பிள் மட்டும் வந்து தோல் உரிச்சிக்கிறேன். எல்லாமே வந்து ஏற்கனவே வந்து க்ளீன் பண்ணி வச்சுட்டேன், கழுவிட்டேன் எல்லாமே. Malabas kasli. Lamay dito. இது வந்து கட் பண்ணி போட்டுக்கலாம். நான் ஏற்கனவே வந்து எல்லாத்தையும் கழுவி வச்சுட்டேன், அப்புறமா அப்படியே யூஸ் பண்ணுறேன்னு நினைக்காதீங்க. இந்த மாதிரி போட்டுட்டு
எலுமிச்சை பழம் வந்து கட் பண்ணிக்கிறேன். கட் பண்ணிட்டு தண்ணி வந்து இது வந்து நீங்கள் வந்து கொஞ்சமாக செய்கிறீங்க அப்படின்னா தண்ணி லைட்டாக ஊற்றி கூட நீங்கள் அப்படியே தண்ணி அதிகமாக யூஸ் பண்ணாமல், ஏன்னா இதிலே வந்து இந்த அரைக்கும் போது இதில் தண்ணி வரும், வாட்டர் இருக்கும், அப்படியே கூட நீங்கள் குடிச்சிக்கலாம். அப்படியே கொஞ்சம் நல்லா திக்காக வரும், அந்த மாதிரி குடிச்சிக்கலாம். நான் வந்து அப்படி பண்ண மாட்டேன். எனக்கு வந்து தண்ணி நிறைய ஊற்றி தான் வந்து இந்த ஜூஸ் பண்ணுவேன் நான். தண்ணி வந்து ஊற்றிட்டேன், வச்சுக்கலாம். நான் வந்து தண்ணி ஊற்றி தான் அரைச்சிருக்கேன். உங்களுக்கு வேணா தண்ணி அதிகமாக வேணாம் அப்படின்னா நம்ம லைட்டாக கொஞ்சமாக தண்ணி ஊற்றினா கூட போதும். இதை வந்து வடிக்கட்டிக்கலாம். இதே மாதிரி எல்லாத்தையும் வந்து நான் அரைச்சி எடுத்துக்கிறேன். நல்லா சாம்பார் பச்சை சேருமா இப்போ தலை இருக்குது, சரி அரையில் வெடி நான் பச்சை சேருங்கக்கா வரேன் வெடிக்கட்டும். இது எவ்வளோ பொழிஞ்சு விடுறோமோ அவ்வளோ தூரத்துக்கு வந்துனே இருக்கும் அந்த சாறு, அந்த ஜூஸ் அப்படியே வந்துனே இருக்கும் பாருங்க. இன்னொன்று இந்த இது வடிகட்டுறல, வடிகட்டிட்டு இந்த வேஸ்ட்டு வந்து கீழே போட தேவையில்ல. அது என்ன பண்ணுறதுன்னு சொல்லி ஃபஸ்ட் கொஞ்சமாக வச்சுதே நம்ம ஜூஸ் இருக்கா நீங்கள் கூட வச்சா தக்க முடியும். இந்த தலை தான் கெட்ட மாதிரி தெரியல. சோசில் பக்கம் வரைக்கும் தான் நம்ம வாசனை ரொம்ப டிஃப்ரெண்டாக இருக்கும். சோளமாக போகணும். தண்ணி மாதிரி சொல்கிறேன், உங்களுக்கு வேணும் தண்ணி நிறைய ஊற்றி அப்படி இல்லைன்னா கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கூட அப்படியே திக்காக இருக்க மாதிரி இருக்கும். நான் எப்பவுமே தான் அது வந்து நிறைய ஊற்றி அப்படி இருக்க மாதிரி போட்டேன் கொஞ்சம் கரெக்டாக இருக்கு. அவ்வளோதான்ப்பா, ஜூஸ் போட்டு முடிச்சாச்சு. பாருங்களா க்ரீன் கலர், டார்க் க்ரீன். இதில் வந்து சர்க்கரை கிடையாது, எதுவுமே சுகர் எதுவுமே இல்லை. இது அப்படியே தான் குடிக்கணும். ஊற்றிட்டேன்னா குடிச்சிட்டேன். இது வந்து ரொம்ப டேஸ்ட்டு அந்த மாதிரிலாம் இருக்காது, நார்மலாக இருக்குதா நல்லாயிருக்கும். ஆனால் இது வந்து டேஸ்ட்டுன்றதை விட இது வந்து நம்ம உடம்புக்கு வந்து ஹெல்தி, டேஸ்ட்டாக இருக்குது இல்லைன்றதுலாம் பிரச்சனை இல்லை. கண்டிப்பாக இது வந்து டெய்லியுமே ட்ரை பண்ணுங்கள். உங்களோட கலருக்கும் யூஸ் ஆகுது, வெயிட் லாஸ்க்கும் யூஸ் ஆகுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள். இன்னொன்று இதுக்கு அடுத்தது வந்து இன்னொரு ஜூஸு இப்போ இன்றைக்கி தான் செய்ய போகிறேன், அது வந்து அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். அந்த ஜூஸு அதுவுமே வந்து ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே பாய்.